இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 27ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 23ஆவது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மேய்ப்பராய் இருக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாழ்ச்சியோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சியோ இந்த நாட்களிலே வருவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக இந்த வேத பகுதியில் சொல்லுகிறார், ஆண்டவர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நான் தாட்சி அடைவதில்லை என்று. அருமை பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். சிறு வயது முதல் ஆடுகளை மேய்த்து கொண்டு காடுகளிலே ஆடுகளுக்கு பின்னாலே திரிந்த தாவீதை இந்த நாட்களிலே தேவன் தாட்சி அடையாதபடி இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாக இந்த நாட்களை நியமித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தாவீதனுடைய இருதயத்துக்கு உகந்தவர் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கிற தாவீதனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய இருதயத்துக்கு பிரியமானவராய் இந்த நாட்களிலே அவரை நேசிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்திலே தேவன் தாமே கூட இருந்து அவருடைய தேவனை சந்தித்தார், அவரை ஆசீர்வதித்தார், அவரை ராஜாவாக்கினார். அநேக யுத்தங்களிலே இந்த நாட்களிலே தேவன் கூட இருந்து இந்த நாட்களிலே விலக்கி காத்தார். எதிரிகள் சூழ்ந்த வேளையிலும் இக்கட்டுகள் வந்த வேளையிலும் கர்த்தருடைய கரம்தானே தாவீதோடு இந்த நாட்களை கூட இருந்து நடத்தினதை இந்த சங்கீதம் 23 இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார் என்று 2வது வசனத்திலே பார்க்கிறோம். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்றால், என்னுடைய ஆத்மாவினுடைய தாகத்தையும் என்னுடைய சரீரத்தினுடைய தேவைகளையும் இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை சந்திக்க வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையோடாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் 3வது வசனம் சொல்லுகிறது, அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நம்முடைய ஆத்மா இன்றைக்கு ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக சில வேளைகளிலே ஏதாவது காரியத்தை ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் இந்த நாட்களில் இருக்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த ரட்சிப்பிலே நான் உமக்காக என்னத்தை ஆண்டவரை செய்து முடித்தேன் என்று கேள்விக்குறி இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே இந்த நாட்கள் எழுந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் ஆண்டோடைய ராஜ்யத்துக்காக எதை செய்கிறோமோ அவர் நம்மை இந்த நாட்களில் தாட்சி அடையாதபடி நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்மாலே முடிந்ததை இந்த நாட்களிலே அவருடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தரை நாங்கள் மேய்ப்பராக கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தாட்சி அடையாதபடி தேவன் நம்மை காப்பார். இந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைய நாளிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாயும் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஏசாயா 58:11. பிரியமானவர்களே, நான் ஆசீர்வாதமாய் இருக்கின்றேனா, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றேனா என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புகிறதா? நாம் வறிய நிலையிலே வாழ்ந்து வருந்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்க முடியாது. உண்ணும் உணவிற்கும் உடுக்கும் உடைக்கும் காலமெல்லாம் போராடி கொண்டு இருப்பது கர்த்தரின் விருப்பமாய் இருக்க முடியாது. காட்டு புஷ்பங்களை கச்சிதமாக உடுத்துவித்த தேவன் விசேஷ படைப்புகளாகிய நம்மை நிறைவாக போஷிப்பது நிச்சயம். நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் ஆசீர்வதிக்க அவர் ஆவலாய் காத்திருக்கின்றார்.
அவர் நம்முடைய இருதயத்தில் கொடுக்கும் சந்தோஷமே நமக்கு மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது மெய்யான சந்தோஷம். உலக பிரகாரமான ஜனங்களுக்கு உலக சந்தோஷத்தை தவிர வேறு சந்தோஷம் எதுவும் இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டதே பெரிய சந்தோஷம். நோயில்லாத வாழ்க்கை என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். சரீர அவயவங்கள் முழுமையாய் வடிவமைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். தினமும் சந்தோஷமாக உலகத்தை பார்க்க கண் ஆசீர்வாதம், கேட்கிற செவி ஆசீர்வாதம், பேசுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதைவிட வேறு என்ன ஆசீர்வாதம் நமக்கு தேவை? இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் எட்டாத உயரத்துக்கு கொண்டு சென்று சிகரத்தில் உட்கார வைக்க போகின்றார். வற்றாத நீரூற்றை போல ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டே இருக்க போகிறது. தேவாதி தேவனை நாம் போற்றி துதித்து நன்றி செலுத்துவோம். இந்த கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் இல்லை. ஏசாயா 49:15. பிரியமானவர்களே, நான் இருக்கிறது என்றும், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையைப் போல புரண்டோடுகிற ஆற்றை போலவும் செய்வேன் என்றும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவனை அவன் தாயை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். உங்களை கற்றுங்கள். தேவன் உங்களை ஒருவரும் சோதனை வேலைகளிலும் தேவனுக்கு பதிலாக மனுஷரை தேடலாம். ஆனால் முதலாவது தேவனை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு ஆறுதல் தருகிறார். உங்களை உங்கள் தாய் தேற்றுவதிலும் பார்க்க அதிக ஆறுதலோடும் பலத்தோடும் வாக்குத்தத்தங்களோடும் ஆசீர்வாதங்களோடும் உங்களை தேற்றுவார். தேவன் உங்களை மறப்பதில்லை. அவர் மறக்காமலும் மறுதலியாமலும் இருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனம். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் குறைவுகளில் பெருமழையின் ஆசீர்வாதத்தை தந்து நிறைவாய் ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் குறைவுகள் காணப்படலாம். அவைகள் ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலக பிரகாரமான வாழ்விலும் சரி. மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டும் இருக்கலாம். குறைவுகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நீண்ட நாட்களாய் சிக்குண்டவர்களாய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்குகிறேன் என்கிறார். ஆகவே சோர்ந்திடாமல், ஆண்டவரின் சமூகத்தை விட்டு விலகிடாமல் விசுவாசத்துடன் கர்த்தரை தேடுவீர்களானால் உங்களின் குறைவுகளில் பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்பீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் கூட நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ இன்னும் 7 தரம் போய்ப்பார், சிறிய மேகம் எழும்பும் பெரும் மழையை தரும் என்று கூறுகிறதையும், அப்படியே தன் ஊழியக்காரன் 6 முறையும் செல்கிறார். சென்றபோதும் இல்லை இல்லை என்று திரும்பி வருகின்றார். 7வது முறை சிறிய மேகம் எழும்புகிறதை கண்டார்.
பெருமழையின் இரைச்சலை கேட்டார் என்றும் தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டது என்றும் நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகின்ற பாதையின் சூழ்நிலைகளின் தாக்கங்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், வறட்சிகள் எல்லாம் கடினமானதாக, கடக்க முடியாததாக இருக்கலாம். இல்லை இல்லை என்று எங்கு சென்றாலும் பதில்கள் கேட்கப்படுகிறதே என்றும் சோர்ந்து போயும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் சோர்வுகளை நீக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீ சோர்ந்து போகாதே, தைரியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் ஜெபத்தையும் விட்டுவிடாதே என்று. எலியாவின் ஊழியக்காரன் 6 முறையும் சோர்ந்து போகாமல் மேகத்தை விசுவாசத்துடன் எதிர்பார்த்திருந்தான். 7வது முறை அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை, வெற்றி கண்டான். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட எவைகளிலெல்லாம் குறைவுகளை, தோல்விகளை, இழப்புகளை, நஷ்டங்களை கண்டீர்களோ அவைகளிலெல்லாம் பெருமழையின் இரைச்சலை கேட்கச் செய்து ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஆமென். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவை பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் நீங்கள் நம்பி இருக்கின்ற நீண்ட நாட்கள் அடைக்கப்பட்ட காரியங்களில் ஜெயத்தை தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதோ ஒன்றின் மேல் நம்பிக்கையை வைத்துத்தான் அனுதினமும் வாழ்க்கையின் பயணத்தை பயணிக்கிறவர்களாக இருக்கின்றோம். அந்த நம்பிக்கையில் பல வேளைகளில் ஏமாற்றங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், மனக்காயங்கள் என்று சோதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகளின் முடிவில் நம்பிக்கையற்ற நிலையில் என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் தவறான பாதைகளிலும் தவறான முடிவுகளையும் எடுக்கிறவர்களாக அநேகர் உண்டு. ஒருவரை ஒருவர் சார்ந்துள்ள நம்பிக்கைகள் சரிந்து விழும் பொழுது அவர்களை மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கி விடுகின்றது. முடிவோ சோகம் நிறைந்ததாய் காணப்படுகின்றது. ஆகவேதான் இப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று. ஆகவே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்களின் நம்பிக்கை கர்த்தரின் பேரில் இருப்பதாக. வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே இயேசுவிற்கு பிரியமான நண்பனான லாசரு என்பவர் மரணத்திற்கு ஏதுவான வியாதிப்பட்டு அங்கே மரித்து விடுகின்றார். அதை அறிந்த இயேசு அவ்விடத்துக்கு வருகின்றார். அப்பொழுது லாசருவின் சகோதரிகள் இயேசுவை நோக்கி கூறும் பொழுது, நீர் இங்கு இருந்திருந்தால் எங்கள் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டார் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கின்றனர். அவர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படி, அந்த நிலையிலிருந்து விடுதலை செய்யும்படி கல்லறையின் அருகே சென்று பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தன் மகிமையை விளங்க பண்ணினார். மரித்து 4 நாட்கள் ஆனதும் நாற்றம் எடுத்ததுமான லாசருவை, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டு உயிரோடு வெளியில் வரும்படி செய்தார் என்று வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில் பல சோதனைகள், போராட்டங்கள் வரலாம். அந்த சூழ்நிலைகளில் அநேகர் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரே, உதவி செய்யவில்லையே என்று முறுமுறுத்தும் மனவேதனைகளுடனும் தெய்வ சமூகத்தில் கிட்டி சேராமலும்
மனம் சோர்ந்து போயும் காணப்படலாம். ஆனால் கர்த்தரோ ஒரு நாளும் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் எப்பொழுதும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறவர். அதோடு மட்டுமல்லாமல் பலன் உள்ளவன் பலன் அற்றவன் என்று யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆகவே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலையில் கலங்கியவர்களாய், உதவியற்றவர்களாய், நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களின் நம்பிக்கை முழுவதும் இயேசு கிறிஸ்து மேல் இருப்பதாக. அவர் தம்முடைய வல்லமையுடைய வார்த்தையினால் உங்களின் சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டதாயும், விடுவிக்க முடியாததாயும், மரித்து போனதாயும், இப்படி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகின்றார். மறுவாழ்வை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்கள் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 48:13 வசனம் வாசிக்கலாமா? பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று தினத்துல என்ன பார்த்தோம்? உலாவி என்ன சொன்னோம் இல்லைங்களா? உலாவுகிற காரியத்தையும் எண்ணுகிற காரியத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கு என்னன்னா உற்று பாருங்கள் அப்படிங்கிற காரியத்தை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கும் தான் பின்வரும் சந்ததிக்கு. சந்ததி, பின்னாடி வர சந்ததினாலே என்ன சொல்லப்படுகிறது? நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய பிள்ளைங்க இல்லைங்களா? பிள்ளைகளுடைய பிள்ளைங்கள் அப்படி அடுத்தடுத்த தலைமுறை சந்ததி அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க விவரிக்கணுமா? எதை விவரிக்கணும்? இஸ்ரவேல்ல ஒரு வழக்கம் இருக்கிறது. பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதை கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய முற்பிதாக்களுடைய காரியங்களை கட்டாயம் கற்றுக் கொடுத்துருவாங்க. என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படி நம்ம கானானுக்கு வந்தோம், என்னென்ன காரியங்கள் இருந்தது, எங்க அடிமைத்தனத்துல இருந்தோம், யார் நம்மை விடுவித்தா, இது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. பாருங்க, மோசே சின்ன பிள்ளைகளை தான் அவங்க தாய் வளர்த்தாங்க. ஆனா நியாய பிரமாணங்களை அறிந்திருந்தா பாருங்க, இப்ப குழந்தையில இருந்தே அதை கற்றுக் கொடுத்துட்டே வராங்க. இது விவரித்து சொல்லுகிற காரியம். அப்ப இந்த பின்வரும் சந்ததிக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற தாய்க்கோ தகப்பனுக்கோ எப்படி தெரியும்? அவங்க பேரண்ட் அப்படின்னா என்னன்னா, இஸ்ரேல்ல எந்த பேரண்ட்டும் தன்னுடைய முற்பிதாக்களின் காரியங்களை, தேவனுக்கு அடுத்த காரியங்களை, நியாய பிரமாணங்களை மறக்கிறது இல்லை. அதை கற்றுக் கொடுத்துட்டே வராங்க. இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம தாய் தப்பனார் ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருக்கலாம் இல்லையா? ஆனா ரட்சிக்கப்பட்ட நீங்க என்னத்தை கற்றுக்கொண்டீங்களோ அதை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எது உங்களுக்கு உங்க வாழ்க்கை திருப்புச்சு என்கிற காரியத்தை நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எதனால ரட்சிக்கப்பட்டீங்க, இதை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் விவரித்து சொல்வதற்காக என்ன செய்யணுமா? அதன் அலங்கத்தை கவனித்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு கவனிக்கிறோம். எதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் தெரியுங்களா? அதிகமா செல்போன் கவனிக்கிறோம், அதிகமா உலகத்தை குறித்து கவனம் நமக்கு இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கவனம் ஆலயத்துல இருக்கணும். அலங்கத்தை குறித்து கவனித்து, அலங்கத்தின் மேல ஒரு கவனம் இருக்கணும். யாருக்கெல்லாம் அலங்கத்தின் மேல கவனம் இருக்கும் தெரியுங்களா? யுத்தத்துக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறவங்க, காவற்காரர்கள், ஜாமக்காரர்கள், அவங்களுக்கு அலங்கத்தின் மேல ஒரு கவனம் இருக்கும். அலங்கத்தின் மேல நிற்கிறவங்க தான் முதல்ல தாக்கப்படுவாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? உள்ள ஒரு படை வருது அப்படின்னா மேல முதல்ல யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அம்பு. அப்ப நீங்களும் நானும் அலங்கத்துல நிற்கிறோம்னா நம்மை நோக்கி வருகிற அம்புக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதை தடுப்பதற்கு தயாரா இருக்கணும். அதை அவர்களை நம்ம துருப்புவதற்கு தயாரா இருக்கணும். இதுக்குதான் நம்ம ஒரு நல்ல ஒரு கவனமா இருக்கணும் சொல்லப்படுது. இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறான்? எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தருகிறான். அப்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம கவனமா இருக்கும்போது நம்ம பிள்ளைகள் கவனமா பாதுகாக்கப்படுவாங்க. நம்ம திருச்சபை கவனமா பாதுகாக்கப்படும். நம்ம தேசம் கவனமா பாதுகாக்கப்படும். அப்ப இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம் இல்லைங்களா? கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். அலங்கத்தை கவனிக்கணும், அரண்மனைகளை உற்று பார்க்கணும். அலங்கம் என்பது சுற்றுமதில்.
அரண்மனை என்பது உள்ள இருக்கிற காரியங்கள்ல அதை உற்று பார்க்கணும். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை உற்று பார்க்கிற காரியம். பவுல் வேதத்துல சொல்லப்படுகிறது, ஒருத்தனை பார்க்கும்போது பிறந்தது முதல் சப்பானி. அவனை உற்று பார்க்கிறான் பவுல். எதற்காக அப்படின்னா அவன் இருதயத்தை பார்க்கிறான். இருதயத்தை பார்க்கும்போது தன்னை ஆண்டவரை குறித்த விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு கவனித்து அவன் எழுந்து நில் அப்படின்னு பாருங்க, உடனே எழுந்து நின்று. அப்ப உற்று பார்க்கிற கண்கள் நமக்கு வேணும். அரண்மனை உற்று பார்க்கணும். நமக்கு அரண்மனை இது, பரலோகத்துல தேவன் வீற்று இருக்கிற இடம் தான் நமக்கு அரண்மனை. அப்ப நம்ம உற்று பார்க்க கற்றுக்கொள்ளணும். நம்ம ஒருத்தர் இடத்துல பேசும் பொழுது அவங்க முகத்தை அல்ல, அவங்க இருதயத்தை பார்க்கணும். அவங்க இருதயத்துல எப்படிப்பட்ட காரியங்களை கவனிக்கணும். அப்ப உற்று பார்க்க கவனித்து நம்ம கற்றுக்கொண்டோமானால் இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஜெயம் பெற்றவர்களா இருப்போம். அதனால இந்த நாள்ல நம்ம காரியங்களை கற்றுக்கொண்டோம்ல, நம்ம அலங்கத்தை கவனிக்கணும், அரண்மனையை உற்று பார்க்கணும். அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கர்த்தர் தரும்படியா நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள்ல பரிசுத்தாவினர் எங்களோடு பேச இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் சந்ததிக்கு, பின்வரும் சந்ததிக்கு விவரித்து சொல்லணும் எங்க ரட்சிப்பை, எங்களுக்கு செய்த நன்மைகளை, நாங்க அடைந்த நன்மைகளை, எங்களுக்கு ஏற்பட்ட காரியங்களை, எங்க பாடுகளில் உபத்திரவங்களில் நாங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்து அப்பெல்லாம் கர்த்தர் எங்களை எவ்வளவு அழகாய் தூக்கினீர், தாங்கினீர், தப்ப வைத்தீர் என்பதெல்லாம் எங்க பிள்ளைகளுக்கு, எங்க சந்ததிக்கு நாங்க கற்றுக் கொடுத்துட்டு போகணும். ஆண்டவரே, அது மட்டும் இல்ல, நாங்க அலங்கத்தை கவனிக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவரே, எதிரி எப்பொழுது வேணா உள்ள வரலாம், நாங்க கவனமா இருக்க உதவி செய்யுங்க. உற்று பார்க்கணும் ஆண்டவரே, எப்பொழுதும் பரலோகத்தை உற்று பார்க்கிறவங்களா எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. உங்க கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். அதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.